இதுக்கு இடையில வந்து ஜோசப் விஜய்க்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. அது ஏன் குறுக்க வந்து ஊடல குறுக்கு சாலை ஓட்டிச்சுன்னு தெரியல. திமுகவுக்கும் பாஜக இடையில ஒரு பஞ்சாயத்து போட்டி போகுது. இதுல வந்து விஜய் அப்படின்னா வந்து திமுக அடி வாங்கினா அந்த இடத்துல வாண்டடா வந்து ஜோசப் விஜய் வண்டியில ஏறிடுவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா திமுக சொல்லக்கூடிய ஒன்றிய அரசு இவர் தான் வச்சிருக்காரு. திமுக சொல்லக்கூடிய அந்த வேராணி சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தையும் இவர் தான் தூக்கி வச்சிருக்காரு. அவங்க யாரெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் இவங்களும் வச்சுக்கிட்டாங்க. அங்க அடிச்சா இங்க வலிக்குது. ஆமா, திமுகவை அடிச்சா விஜய்க்கு வலிக்குது. ஏன்? அப்போ அவங்க வந்து விஜய் வந்து திமுகவை வெற்றி பெற வைக்கிறதுக்காக, திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் களம் இறக்கப்பட்டவர். திமுகவினுடைய பி டீம்ங்கிறது உறுதியாக தெரியுது. உறுதி ஆகுதுல்ல இதுல. இல்லைன்னா அவர் எதுக்கு வரணும் இதுல? திமுகவுக்கு எத்தனை பி டீம்? சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு. திமுக ஆமா கரெக்ட் தான். திமுக ஏடிஎம்கே பி டீம் மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. எடப்பாடி பங்காளி தானே. அதனால நான் கொடநாடு கேஸ்ல நான் உனக்கு இது பண்ணுவேன், நீ எனக்கு இது பண்ண, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் டீல். அவ்வளோதான். அப்படி தானே போயிட்டு இருக்கு அரசியல். அதெல்லாம் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கிறத விட அதிமுகங்கிற கட்ஸ் அது வரைக்கும் தான் இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்க. கருணாநிதிங்கிற வார்த்தையை தவிர அவங்க இந்த அம்மா சொன்னதே கிடையாது. கலைஞருங்கிற வார்த்தை அந்த அம்மா வாயில வந்ததே கிடையாது. செல்லூர் ராஜு வாயில எப்படி வந்துச்சு? அது எல்லாம் இவங்க வாயிலெல்லாம் வருது. பங்காளிகள்ங்கிறாங்க. எப்படி சொன்னாங்க? அன்னைக்கெல்லாம் பங்காளிகள்னு சொன்னாங்களா? அண்ணன் வந்து திமுக, தம்பி வந்து அதிமுக அப்படி இருந்தால் கூட இவங்க வீட்டு கல்யாணத்துக்கே ஒரு ஃபோட்டோ வெளியே வராமல் தான் கலந்துட்டு வந்தாங்க. அப்படி தானே இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியே இருக்குது.